குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சநிலையில் அமர்ந்து உங்கள் ஜென்மராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை தீர்த்து நிம்மதி பெறலாம். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலையும் முயற்சியும் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை குறைத்து கொள்வது நல்லது. ஆபத்தை தேடி செல்வாரும் உண்டோ. மேலும் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேணும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதோடு உங்கள் ராசியையும் பார்க்கறது மிக நல்ல கிரக நிலை. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீமந்தம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் குறைவு இருக்காது. பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருப்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. படிப்பு முடிஞ்சு வேலைக்கு முயற்சி செய்யும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை நீங்கள் அடைப்பீங்க. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகஸ்தர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி. குருவின் அனுகிரகம் இருந்துச்சுன்னா கோடி தோஷம் விலகும் என குரு பகவானின் பெருமையையும் சக்தியையும் ஜோதிடக்கலை போற்றி புகழுதே. வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்கள், பெண்கள் ஆகியோருக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். வெளிநாடு சென்று பணியாற்றி பணம் சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா தற்போது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வெற்றி எளிதாக கிடைக்கும். தொழில் வியாபாரம், வர்த்தகத்துறையினருக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்திருக்குது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களின் சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக துறையினுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. தற்காலிக தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம். அடுத்தது கலைத்துறையினர். லாபகரமான பல வாய்ப்புகள் அதிக சிரமமின்றி உங்களை தேடி வரும். அதனால் வருமானம் உயரும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இதுவே. பலருக்கு வெளிநாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும். இது உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை கணிசமாக குறைத்துவிடும். புதிய சங்கீத நாட்டிய பள்ளிகளை திறக்கிறதுக்கு அனுகூலமான தருணம் இது. அரசியல் துறையினர். அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் பிரதான கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் ஆவார். புதனும் அதில் பங்குண்டே. இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. பிரபல அரசியல் தலைவர்கள்ட்ட நட்பறிவும் மேலிடும். இன்னும் சிலருக்கு உயர் பதவி ஒன்று உங்களை தேடி வரா. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசனாக்கும் சக்தி வாய்ந்த சுக்கிரனுக்கு உண்டு என கிரகநிலைகள் கூறுதே. அர்த்த சாஸ்திரத்தில் அத்தகைய தண்ணீரற்ற சக்தி வாய்ந்த கிரகம் என சுக்கிரன் ஆவார். மாணவ மாணவியர். வித்யா காரகனான புதன் உங்கள் ராசிக்கு அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். படித்தவை மனதில் நிலைத்து நிற்கும். பரீட்சைகளில் கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு சரியான விடைகளை அளிப்பதற்கு அவசியமான நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் குறைவின்றி கிடைக்கும். விவசாயத்துறையினர். சூரியன், செவ்வாய் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் விவசாயத்துறையினருக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற நல்ல வாய்ப்பு இது. நழுவ விடாதீங்க. தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குது. பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் காத்துள்ளன. குறிப்பாக உடல் நலனில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும்.
நிரந்தர உபாதைகளுக்கான சிகிச்சை பெற்று வரும் பெண்களுக்கு கூட வியக்கத்தக்க குணம் கிடைக்கும். அடுத்தது அறிவுரை. சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்து கொள்ளுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்லவரன் அமைவதற்கு ஏற்ற தருணம் இது, நழுவ விட்டு விடாதீங்க. அடுத்தது பரிகாரம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் காகத்திற்கு பருப்பு, நெய், எள் கலந்த 5 சாத உருண்டைகள் வைக்கிறதும் ஏழை ஒருவருக்கு உணவளிக்கிறதும் கை மேலே பலனளிக்கும். இதனை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம்.